if NEET 2026 was your last chance, இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி drop எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை மேம். I cannot take a drop. But because நம்ம NEET 2026 paper leak நடந்திருக்கு, அதுக்கப்புறம் re-NEET paper is extremely hard. I was only able to score 200, 300 or 400. But I want to have a very high paying career. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ. MBBS இல்லாம நமக்கு வந்து எந்த அதர் கோர்சஸ் இப்போ கரண்ட்லி இந்தியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கு, அதே மாதிரி அப்ராட்ல எந்த கோர்சஸ் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு, இது எல்லாமே இந்த சிங்கிள் வீடியோல நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண போறோம்னா. நார்மலி நீங்க எல்லாருமே பார்த்திருக்கிற வீடியோல BAMS, BHMS, BDS இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஹை பேயிங் கெரியர் ஆப்ஷன்ஸ் விச் யூ கேன் சூஸ் ரைட் நவ். பிகாஸ் தக்கன்னா இந்த ஒரு கெரியர் நீங்க இப்ப சூஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் 40-50 years of your life you are going to regret if you don't choose this career right. Because உங்களோட கெரியர் பேசிஸ்ல தான் உங்க ஃபேமிலி, அதே மாதிரி நீங்க பில்ட் பண்ற ஃபேமிலி இன் ஃபியூச்சர் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி டிபெண்டன்ட். ஸோ அதனால இந்த ஒரு கெரியர் சாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்படி MBBSக்காக 2 years 3 years டெடிகேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இந்த ஒரு கெரியர் ஆப்ஷனுக்காக ஒரு 2 to 3 weeks டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஜாயின் பண்ணோம்னா. பிகாஸ் ஐ நோ ஆல் ஆஃப் யூ லவ் மெடிசன், ஐ நோ ஆல் ஆஃப் யூ லவ் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ அதனால அந்த பேசிஸ்ல இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கா இருக்கிற ஜாப்ஸ் தான் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. ஸோ மேக் ஷூர் யூ வாட்ச் த என்டையர் வீடியோ. பட் before we go any further, I hope all of you have subscribed and smashed the like button, because that is the only way I know that you people are enjoying the videos. So Kanna, let's see which are the exact healthcare options right in front of us. So டாக்டர் மட்டும் கிடையாதுடா ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்னா நம்ம B.Pharm ஸ்டூடெண்ட்ஸ், D.Pharm ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி BAMS, BDS, BHMS, அனஸ்தீசியா, பிசியோதெரபிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ், இவர் எல்லாருமே சேர்ந்துதான் ஒரு ப்ராப்பர் ஹெல்த் கேர் சிஸ்டம் பில்ட் பண்ண முடியும். பட் இப்போ வந்து நம்ம நீட்ல கரண்ட்லி என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே MBBS ஃபோக்கஸ்டா இருக்கா. அதனால அலைட் ஹெல்த் கேர் கோர்சஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு ஃபார் த கோர்சஸ் தட் ஐ எம் டெலிங் யூ. ஐ நோ BAMS, BHMS, BDSல எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் இந்த மாதிரி கோர்சஸ் கூட நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம்ல இருக்கு. அண்ட் தேர் ஆர் காலேஜஸ் இன் தமிழ்நாடு தட் இஸ் ஆஃபரிங் தீஸ் courses at a very affordable fees with a very good internship system and placement system. Yes Kanna, you heard me right. இது எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் வீடியோல I'm going to disclose. majority parents வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. மேம் நீட் கிடைக்கல மேம், என்னோட பிள்ளைக்கு வந்து எந்த மாதிரி salary கிடைக்கும், இல்லைன்னா என்னோட பிள்ளை வந்து நார்மல் டிகிரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 25,000 salary ஸ்டக் ஆகுமா மேம், இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் வீடியோ is going to help that. So make sure you watch the entire video, listen to me carefully, because this is going to change your life forever. So Kanna, which are the healthcare courses? Let me just give you an idea about it. So bachelors of anesthesia and operation theatre, Bachelor of Cardiovascular Technology, Bachelor of Medical Laboratory Sciences, Bachelor of Respiratory Technology, Bachelor of Occupational Therapy, Bachelor of Physiotherapy. These are the 6 courses right now trending in India. இதோட salary இந்த காலேஜ்ல இருக்க, how many years of the course, how many years of internship, இது எல்லாமே இந்த சிங்கிள் வீடியோல இருக்கும். You don't have to watch another video for this. Okay. Now starting with the first one, BPT. நமக்கு physiotherapy-ல இப்ப நீட் ஸ்கோர் இம்பார்ட்டன்டா இருக்கு, BOT-ல நீட் ஸ்கோர் இம்பார்ட்டன்டா இருக்கு. பட் அகைன் இட் இஸ் நாட் டு அ லெவல் நம்ம MBBS மாதிரி அந்த மாதிரி காம்படிஷன் கிடையாது. பேசிக்கான ஸ்கோர் மட்டும்தான் நமக்கு தேவையா இருக்கு. ஸோ இந்த BPT-ல நீங்க வந்து எந்த ஜாப்ஸ் இந்தியால சர்ச் பண்ணலாம், பிசியோதெரபிஸ்ட் கிளினிக்ல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம். இப்போ மெஜாரிட்டி அவருக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாமே பிசியோதெரப்பி ரொம்ப காமனா இருக்கு. ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கும் பிசியோதெரப்பி ரொம்ப காமனா இருக்கு பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் தட் வி லிவ். ஸோ பிசியோதெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட், ஆர்த்தோபெடிக் நியூரோ பிசியோதெரபிஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் தெரபிஸ்ட், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி பிசியோதெரபிஸ்ட். ஸோ இந்த மாதிரி lot of jobs are there in India which students are not aware. இப்பனா course duration நீங்க பார்த்தேன்னா ஒரு 5 years course duration தான், 4 years plus 1 year of internship. Average fees பார்த்தேன்னா for the full course is going to be just 6 to 7 lakhs. And நீங்க வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தேன்னா 10th 12th PCB 50% PCMB-ல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதுதான் நீங்க BPT, and majority of you already know about BPT, but I'm excited to tell you about the other courses that you're not exactly aware of. So Bachelor of Anesthesia and Operation Theatre Technology இருக்கனா, anesthesia technologist நம்ம இந்தியால anesthesia technologist வந்து ஒரு செக்டர் இருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் இருக்கு, அதே மாதிரி சர்ஜிக்கல் OT அசிஸ்டன்ட். ஸோ யூ வில் பி ஸ்டாண்டிங் ரைட் வித் த டாக்டர்
doctor, helping them during the surgery, arranging the things for the surgery. So same அந்த feel இருக்கும்டா. Because I know இன்னொரு வருஷம் டெடிகேட் பண்றது ரொம்ப கஷ்டம் மேம், இன்னொரு வருஷம் ட்ராப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் பார்ஷியல் ட்ராப் வந்து நமக்கு கிராக் பண்றதே ரொம்ப கஷ்டம்டா. பார்ஷியல் ட்ராப்ல 1 to 2% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் நீட். ஸோ அதனால பார்ஷியல் ட்ராப் பத்தி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா joining a career that will pay you well is very important. So don't just take random biotechnology, random bioengineering. Proper in the time 2026 currently enna trending ஆயிருக்கோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணணும், because that is going to decide your career. So gonna surgical OT assistant, critical care and ICU technician, CCD, that is your central sterile supply technicians. இது எல்லாமே இப்ப நம்ம இந்தியால ரொம்ப scarcity இருக்கு. That means these are the options that people are not choosing. அதனால job vacancies அதிகமா இருக்கு, not just in India, in US, abroad, all the places. Okay, now course duration 3 to 4 years including internship. Average fees வந்து 6 to 7 lakhs for the full course. And gonna eligibility வந்து 10th and 12th PCB இல்லைன்னா PCMB. Next வந்து நம்ம CVT, cardiovascular technology. I want all of you to stay tuned till the end, because I'm also going to tell you which are the colleges that are offering this, and I will give you contacts to connect with the colleges. So உங்களுக்கு directly வந்து admission எடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு அப்புறம் you will get an idea of how the infrastructure works. And these are the top 2 colleges in Tamil Nadu. Excellent infrastructure, excellent faculties. College beautiful irukka. I saw the campus and everything. It's an amazing college as well. So make sure that you check it out kanna, because life la idu or changing point ah irukkalam. Life la நம்ம எப்பவுமே career choose பண்ணும்போது அவ்ளோ guidance கிடைச்சா அவ்ளோ நல்லா இருக்கும். Because I regret that if someone was there to tell me these things, no, I would have also chosen something in the medical field. And the mari thought irukum. Okay, so now I want to help you guys so that the mistakes that I did, you do not do it. So Bachelor of Cardiovascular Technology ragana idila India la enna jobs irukka? Cath lab technologist, echo technologist, echo. Okay, ECG and TMT technicians, cardio care technicians, cardiac rehabilitation technicians. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம MRI, ECG இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு, because of the number of people who are falling sick, the number of people who are who are going through cancer at the stage. So நம்ம health care அவ்வளோ டெவலப் ஆயிட்டே இருக்கு, because people's health is also depriving. நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம ஃபுட் கன்சப்ஷன் எல்லாமே. ஸோ அதனால இந்த ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே இப்போ கரண்ட்லி அவைலபிளா இருக்கு. So course duration வந்து 3 to 4 years தான். Average fee same தான். Again same eligibility as well. Next வந்து Bachelor of Medical Laboratory Sciences, BMLS. Okay, இதுல medical lab technologist, lab and quality manager, microbiology and pathology technologist, blood bank technician, histopathology and cytology technician. இது எல்லாமே நீங்க பார்த்தா ப்ராப்பரான ஒரு டைமிங் கூட இருக்கும்டா உங்களோட working hours. Because majority of you complain that ma'am doctors வந்து 48 hour shift இருக்கு, 32 hour shift இருக்கு. I understand. See, I'm not telling you that MBBS is any less of a goal, but உங்களுக்கு last option இருந்தா there's no other choice. So you have to make a better choice. Correct? So இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பர் 9 to 6 இல்லைன்னா 11 to 8 அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து டெடிகேட்டடா இருக்கும்டா. சேம் தான் இங்க வந்து 3 to 4 years, 6 to 7 lakhs and same eligibility criteria as well. Next வந்து Bachelor of Respiratory Technology. இதுல நீங்க monitors the breathing, the lung disorders and everything. இதுல respiratory therapist இருக்க, ICU critical care technician irukka, ventilator pulmonary function technicians irukka, sleep lab technicians irukka, and neonatal NICU respiratory therapist irukka for the babies. Okay, so idha job again kana everything remains the same, the the eligibility and all of it. Now Bachelor of Occupational Therapy, BOT. BOT badi majority students know, I know. Help people regain everyday life skills and independencies. Occupational therapist, rehabilitation therapist, pediatrician, school OT, hand physical rehab therapist, mental health and mental health rehabilitation illana rehabilitation center la kuda work pannalam. Okay, again kana here you should see same thing, 5 years course ida, 4 years plus 1 year, just like BPT course. Now in the allied healthcare la உங்களுக்கு வந்து என்ன தேவையா இருக்கு, like what you should see when you join an allied healthcare or இல்லைன்னா ஒரு college. When you're looking for a college, you should remember these few things, because majority students என்ன பண்ணுவாங்க, நார்மலா ஏதோ ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் மேம். நோ,
You have to check these few things because these are the checklist that will get you to a better placement. Apollo, Manipal, அதே மாதிரி டாப் ஆன ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னா இந்த காலேஜஸ் எல்லாமே சர்டிஃபைடா இருக்கணும். NAC certified, NAAC certified இருக்கணுங்கன்னா top 2% in India. Real hospital internship built into the course. Internshipல real exposure இருக்கணும். Most of the collegesல சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல internship இருக்குன்னு, அதுக்கப்புறம் they will not even provide you internship. Clear? Then 4 years of BSc honors degree globally recognized. Placement support during the 3rd and the 4th year of the college. 3rd and 4th yearல தான் normally நம்ம degree timeல placements will happen. That is Apollo, Manipal, அதே மாதிரி different hospital, KIMS, இந்த healthcare hospitals எல்லாமே நமக்கு வந்து during the 3rd and 4th year placement வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ்க்கு அப்புறம் they will start working with you. So you should know which college has the maximum exposure. Okay. And NCAHP aligned curriculum and preparing you from day one for the global career opportunities. Because இந்த எல்லா ஜாப்ஸுமே இந்தியால நல்லா இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்ராட்ல பார்த்தேன்னா these jobs are also withdrawing you somewhere around 20-30 lakhs of annual income. That means monthly உங்களுக்கு வந்து 1.5 lakhs வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபேமிலியை செட்டில் பண்ணலாம், நான் வந்து என்னோட ஃபேமிலியில நல்லா ஏர்ன் பண்ணணும், எனக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல கோல் இருக்குன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், கரெக்டான கெரியர் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே I'm going to tell you da. So we have Mversity. This is an industry which is trained in பார்ட்னரிங் வித் யூ கைஸ். லைக் நீங்க வந்து ஓகே ஒரு பாயிண்ட்ல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு மேம், எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா எங்க பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி டென்ஷன் டைம்ல இந்த எம்பர்சிட்டி வில் ஹெல்ப் யூ ஆக்சுவலி டாக் டு த காலேஜஸ், கெட் யூ பிளேஸ்மெண்ட்ஸ் அட் த சேம் டைம். ஸோ நீங்க பார்த்தனாக்கனா 98% பிளேஸ்மெண்ட் ரேட் இருக்கு, விச் இஸ் அ வெரி ஹை பிளேஸ்மெண்ட் ரேட். நீங்க வந்து இப்போ டிகிரி எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாம இருக்கனால யூ மைட் நாட் நோ இட், பட் ஐ டெல் யூ when I was studying in degree also my college had 98% placement rate. அதோட மீனிங் என்ன, அந்த காலேஜ்ல பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு 98% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் த மொமெண்ட் யூ ஃபினிஷ், நானுமே சேம் தான், எனக்கு வந்து மார்ச்ல தான் என்னோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே நடந்திருக்கு. மார்ச் சொல்லி ஐ காட் பிளேஸ், பட் மை கோர்ஸ் காட் ஓவர் இன் மே. ஸோ மேல நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி என்னோட தீசஸ் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் immediately I started working. I didn't even take 1 day of break. அதுதான் பிளேஸ்மெண்ட் ரேட்டோட பெனிஃபிட், வித்தவுட் யூ சிட்டிங். பிகாஸ் நம்ம மார்க்கெட் இஸ் வெரி பேட், ரெசிஷன் நடந்துட்டு இருக்கு, கிராஷ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு டைம்ல நீங்க வந்து ஓகே ஐ வில் சிட் அலோன், ஐ வில் ஸ்டார்ட் அப்ளைங் ஆன் லிங்க்டின், இண்டீட்னு சொல்ல இட் வில் நாட் ஹேப்பன். பிகாஸ் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இஃப் யூ ஆர் இன் அ காலேஜ் விச் ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட் ரேட், ஐ டென்ட் ஹேவ் டு ஸ்ட்ரகிள் ஃபார் அ ஜாப். அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுதான் 98% ஓட மீனிங். அண்ட் தே ஹேவ் 22+ பார்ட்னர்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த எம்பர்சிட்டி கம்பெனி கூட 22 யூனிவர்சிட்டிஸ் வந்து டைஅப்ல இருக்காங்க. ஸோ நீங்க வந்து அங்கதான் பிளேஸ்மெண்ட், அங்கதான் அட்மிஷனும் எடுக்கலாம். And 17+ AHA specialties are there and free laptop for every enrolled student. யாரெல்லாம் எம்பர்சிட்டி த்ரூ என்ரோல் பண்றோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லேப்டாப் வந்து ஃப்ரீயா இருக்கும். Okay, it's an amazing thing, right? So here you can see the Mversity news articles where students have got placed because of Mversity. Okay, so Mversity partners with Cambridge University. Mversity acquires Lancet to place Indian nurses. Mversity grabs a $5 million funding as well. So funding irukra company. Now தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ யூ ஹேவ் 2 campuses under Mversity. One is your St. Peter's Chennai. எல்லாருக்குமே St. Peter's Chennai already தெரியும். It's one of the very healthcare prominent one colleges. So you have healthcare programs at St. Peter's Chennai. இது வந்து UGC approved இருக்குன்னா இது வந்து சென்னையில தான் இருக்கு. So you can apply for this. Okay, you can apply for this. Second university வந்து it's very good, but before that let me just tell you about St. Peter's. Bachelors of Anesthesia fees you can see, seats you can see, and duration you can see. 60 seats மட்டும்தான் இருக்கு for each of the courses. So make sure that you are enrolling before it. Choose பண்ணு, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணு. ஓகே, இதுதான் நம்ம சென்ட் பீட்டர்ஸ்ல ப்ரோக்ராம் அண்ட் ஃபீஸ் பார்த்தேன்னா யூ வில் ஃபீல் லைக் ஓகே ஃபீஸ் இஸ் வெரி அஃபோர்டபுள், ஐ கேன் அஃபோர்ட் இட், மை பேரண்ட்ஸ் கேன் அஃபோர்ட் இட். கரெக்டா? பிகாஸ் நீங்க வந்து நார்மலா ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணும்போது கூட உங்களோட ஃபீஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, பேச்சுலர் ஆஃப் கார்டியோவாஸ்குலர், பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல். ஸோ நம்ம சொல்லி இருக்கிற எல்லா கோர்சஸுமே இந்த சென்ட் பீட்டர்ஸ்ல இருக்குடா. Which is one again amazing college. Next one is AMET. Okay, AMET னு சொல்லலாம். So AMET யூனிவர்சிட்டில again UGC UGC approved இருக்கு.
ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இதுமே UGC approved இருக்கு. Again 60 seats are there. Fees is the same only 7.2 lakhs and you will have very limited seat again Kanna. There is an issue with my board, so that is why. Okay, now I know நீங்க வந்து மேம் what should I do next, இதுல எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். It's awesome that you know I can get more information about the colleges. I understand, but next step என்ன, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பாக்குற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எம்பர்சிட்டியோட ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி you can connect with them directly because Kanna you're going to get a free laptop and there is 98% placement rate and all the hospitals that are placed are amazing set of hospitals. Okay, இது வந்தாச்சுன்னா I'll tell you Kanna. Okay, let me just show you which are the tie-ups that we have and which are the placement rates as Kanna, our hiring partners. Embassy la நம்ம Fortis, Narayana, Apollo, Metropolis, அதே மாதிரி best of the best Orange Health Labs, best of the best top notch healthcare hospitals and companies come for Embassity's placement. So நீங்க வந்து St. Peters இல்லனா Ametல once you complete your course immediately in the third year இந்த hospitals எல்லாமே இந்த healthcare systems எல்லாமே partners with you, that is they will come for placement. So directly உங்களால இந்த எல்லா hospitals-உமே placementக்கு apply பண்ணலாம். Even if you say 2 placements did not happen, third placement you will get it because 98% placement rate கண்டிப்பா இருக்கு. So instead of just going and joining random colleges near your area, I would request you take a bigger step. கீழே ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி make sure that you connect with Embassy and you get placed into good colleges Kanna, because it is very important. See, நீங்க எது சொன்னாலும்டா it is very important that you get placed. Okay, so get your free counseling. I'm not telling you to join immediately. நீங்க வந்து ஃப்ரீயா கவுன்சிலிங் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த கோர்ஸ் எனக்கு வந்து கரெக்டா இருக்கு, என்னோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல எது வந்து கரெக்டா இருக்கு, என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அது எல்லாமே ஃப்ரீ கவுன்சிலிங் இஸ் ப்ரொவைடட். லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். மேக் ஷுர் தட் யூ டு நாட் டேக் அ ராங் ஸ்டெப். கெரியர் ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஐ ரியலி விஷ் என்னோட டைம்ல யாரோ இதே மாதிரி சொல்லி கொடுத்தா இல்லைன்னா இதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இதே மாதிரி காலேஜஸ் டைப் இருந்தா ஐ வுட் பி பிளேஸ்ட் இன் டு சச் பிகர் ஃபார்ம்ஸ். கரெக்டா? பட் அந்த டைம்ல யாருமே இல்லடா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஸோ வாட் எவர் வே ஐ ஹவ் ஃபவுண்ட் இஸ் பை மை செல்ஃப். No one was there. Parents didn't have that kind of exposure. Colleges didn't have that kind of exposure. But now you have all the facilities. So link description box there. Make a call and get your counseling then and decide yourself which college what you want to join. இது பேரண்ட்ஸுக்கு கூட because இப்போ நீங்க வந்து sacrifice பண்ற அந்த டைம் அந்த financial background will build your sons and daughters career forever. ஒரு ப்ராப்பரான if let's say ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து அப்ராட்ல இதே கோர்சஸ் கண்டினியூ பண்ண இல்லைன்னா இந்த ஒரு ஜாப் கண்டினியூ பண்ணா யூ வில் பி வித்ட்ராயிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி தாகனா. ஸோ மேக் யோர் டிசிஷன் வைஸ்லி. டோன்ட் ஜஸ்ட் ரேண்டம்லி ஜாயின் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் பயோடெக்னாலஜி. Join the course that will connect you with being a doctor, connect you with healthcare. At the same time, without much stress, you are earning a lot of money as well. But if you're planning for a drop, please continue that goal. But otherwise, this is a very good choice. So link description box irukka. Make sure that you join. Call them. Ask them which is better for me. St. Peters irukka. Amet University is there in Tamil Nadu. So see you all in the next video. I hope all of you are happy that ma'am, such a good exposure ma'am. I didn't know about this courses. Make sure to smash the like button and hype this video so it reaches multiple other students as well. See you all Kanna. If you want any other help, make sure to click on the link and ask for counseling. In case link work agalena, comments la konjam podunga. I will give you another link. Okay, see you all. Bye.